இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக 2 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இந்த பிரச்சனை வெடித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஞானேஷ்குமாரை நேரடியாக மம்தா பானர்ஜியின் சார்பாக 5 பேர் போய் சந்தித்திருக்கிறார்கள். வெளியில் வந்து ஞானேஷ்குமார் அமித்ஷாவினுடைய கையால் தான் அதை நாங்கள் உடைத்து பேசுகிறோம், மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் வாக்கு திருட்டை இந்த முறை இவிஎம் வச்சு இல்ல வாக்காளர் பட்டியலை வைத்து தான் செய்ய போகிறார்கள், 36 லட்சம் ஓட்டர்களுக்கு எங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம், மக்களிடம் கொண்டு போய் பெரிய போராட்டமாக மாற்றுவோம் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தினுடைய வாசலிலேயே வைத்து மம்தாவினுடைய அரசியல் வாரிசு அபிஷேக் பானர்ஜி பேசியிருக்கிறார். நேரடியாக அமித்ஷா திட்டமிட்டு உருவாக்கி அனுப்பிய ஆள் தான் ஞானேஷ்குமார் என்கிற அரசியல் பிரச்சனையாகவும் இது வெடித்திருக்கிறது. என்ன நடந்தது, அந்த 36 லட்சம் பேரை இதுவரைக்கும் இல்லாத வகையில் எப்படி நீக்கி இருக்கிறது, புது டெக்னிக்கை வச்சு என்கிற கேள்விகளும் வந்திருக்கிறது. இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் அப்படிங்கிறது சுற்றுப்பிடிக்க தொடங்கியிருக்கிறது. இன்னும் முழுமையாக எவ்வளோ பேரை நீக்கி இருக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிற செய்திகள் வரல. ஏற்கனவே ஒரு 58 லட்சம் அப்படின்னாங்க. அது முழுமையான லிஸ்ட் இல்லை, அதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்து அங்கே வந்து அரசியல் களத்தில் குண்டுகள் வெடித்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் தான் 2 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு பாருங்கள். வெஸ்ட் பெங்கால் எஸ்ஐஆர் இறப்புகள், கின் ஃபைல் கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் சிஇசி, ஸ்டேட் போல் பாடி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ரியாக்ட்ஸ் அப்படின்னு 2 பேர், 2 வயதானவர்கள், 60 வயதை கடந்தவர், 80 வயதை கடந்த ஒரு பெரியவர். அவருக்கு நேரடியாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அமைச்சிருக்கு. அவருடைய பேர் 2002 பட்டியலில் இருக்குது. வீட்டுக்கு வந்தாங்க, ஃபார்மை சொந்தக்காரங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களை நாங்கள் செக் பண்ணணும், நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு வாங்கன்னு அவருக்கு இவங்க லெட்டர் கொடுத்துருக்குறாங்க ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு. அவர் அவசரப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாருங்கிற சூழல் வந்த பிறகு அவர்களுடைய சொந்தக்காரர் இன்னொருவருடைய சொந்தக்காரர் இவங்க 2 பேரும் போய் தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமாரும் மாநில தேர்தல் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய மனோஜ் அகர்வால் 2 பேரும் தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம்னு காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பரபரப்பை இந்திய அளவிலேயே கிளப்பியிருக்கிறது. ஏற்கனவே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரு சட்டத்தையே மாற்றினார்கள். யாரை காப்பாற்றினா தேர்தல் ஆணையரை காப்பாற்றுற. இந்த ஸ்டேட்ஸ்மேனில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு ரியாக்ட் பண்ணுது. நோ எஃப்ஐஆர் கேன் ஃபைல்ட் அகெயின்ஸ்ட் சிஇசி. தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆரையும் உங்களால் ஒரு கோர்ட்லையும் போட முடியாது, அதுக்கு சட்டம் அனுமதிக்காது அப்படின்னு அவங்க அந்த பக்கம் ரியாக்ட் பண்ணுறாங்க. அது லீகலாக நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம், நாங்கள் அரசியல் ரீதியிலாக இந்த போராட்டத்தை கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவருடைய அரசியல் வாரிசை அபிஷேக் பானர்ஜி கூடுதலாக 5 பேர் கொண்ட டெலிகேஷனோட நேற்றைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கிறார்கள். டெரிக் ஓபிரைன் உள்ளிட்டவர்கள் மூத்த தலைவர்கள் சந்தித்து ஞானேஷ்குமாரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை அடுக்கியிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த பதிலிருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்பதாக தான் இருக்கிறதே தவிர எங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் வாசல்லே வச்சு ஒரு விரிவான ப்ரெஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார். 10 நபர் குழு அபிஷேக் பானர்ஜி தலைமையில் மற்ற 9 எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாநில அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் அப்படின்னு 10 பேர் கொண்ட குழு கம்ப்ளீட்டாக உட்காந்து ஃபுல் பெஞ்ச் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 3 தேர்தல் ஆணையர்களும் இருக்கக்கூடிய இடத்துலேயே போயிட்டு வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஞானேஷ்குமாரையும் அதே போல் அவருடைய மாஸ்டர்ஸ் ஞானேஷ்குமாரினுடைய முதலாளிகளாக அல்லது அவருக்கு உத்தரவு போடக்கூடிய பாஸாக இருக்கிறவங்க திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறார்கள்னு அபிஷேக் பானர்ஜி பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறார். த இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அபிஷேக் பானர்ஜி ரைசஸ் ஓட்சோர் எலிகேஷன் ஆஃப்டர் மீட்டிங் சிஇசி. தேர்தல் ஆணையரை பார்த்துட்டு வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் இப்போ உறுதியாக சொல்லுகிறோம் அந்த திட்டத்தில் ஞானேஷ்குமாருக்கு அனுப்பியதே அமித்ஷா தான் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு தேர்தல் ஆணையத்தையும் இந்த நாட்டையும் சீரழிப்பதற்கான டார்கெட்டை கொடுத்து ஞானேஷ்குமார் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இப்போ நம்ம அவங்களுடைய பதிவு, அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சினுடைய பதிவுகளை பார்த்தோம்னா அவர் நேரடியாக, அதாவது இதில் வந்து பூசி மெழுகி அவருக்கு நோக்கம் இருக்கிறது, அவர் ஒருவேளை ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்சி பெற்றிருக்கலாம், இதெல்லாம் இல்லை, டைரக்ட் அட்டாக் தான். ஞானேஷ்குமார் வாஸ் சென்ட் டு டெஸ்ட்ராய் அவர் கண்ட்ரி. நம்ம இந்த வீடியோவை கூட பகிர்றோம், அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம அதுக்கு பிறகு பேசலாம். You will wait what directions I receive from the PMO or the Home Minister's office, because this Chief Election Commissioner was the cooperative secretary before he took over. Wasn't he the cooperative secretary? Who was the cooperative minister? What was the name of the cooperative minister and what is the name of the cooperative minister right now? It is Mr. Amit Shah. Do you think it's a coincidence that all of a sudden the cooperative secretary is being sent as the Chief Election Commissioner? He was sent on a mission to destroy this office, destroy this institution. He was sent on a mission to destroy our country. ஞானேஷ்குமார் இந்த நாட்டினுடைய
இந்த ஜனநாயகத்தை சீரழிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக யார் இப்போது இந்தியாவினுடைய கூட்டுறவு துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார்? இந்திய ஒன்றியத்தின் கூட்டுறவுத்துறை அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன் அப்படின்னா அமித்ஷா. இதற்கு முன்பாக அவருடைய செயலாளராக யார் பணியாற்றினார்? ஞானேஷ்குமார். அதே ஞானேஷ்குமார் தான் இப்போது தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்து உட்கார்ந்திருக்கிறார். அவரை அங்கே உட்கார வைத்தது யார்? பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும். அவங்க 2 பேரும் தான் செலக்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனராக, சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அவரை உட்கார வைக்கிறாங்க. இது கோஇன்சிடென்ஸ், எதிர்பாராத விதமாக நடந்ததா? ஒருவேளை அவர் அங்கே வேலை பார்த்தது இங்கே வருவார்னு தெரியாமல், இவர் தான் அவர்னு தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, ஆர் கேர்ஃபுல்லி ஸ்கிரிப்டட் டிசைன், திட்டமிடப்பட்டு பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஓரங்க நாடகத்தினுடைய ஸ்கிரிப்டாக இது இருக்கா? அந்த நாடகத்தை தான் இப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இது அப்பாயின்மெண்ட் கிடையாது, இன்ஃபில்ட்ரேஷன். இது மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு. என்னென்னா, அமித்ஷா அவர்கள் மம்தா பானர்ஜி அரசின் மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு அவங்கள உள்ள அனுபவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய அளவுக்கு ஊடுருவல் நிகழ்த்தி இருப்பது இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். அப்பாயின்மெண்ட்டாக வரல, ஊடுருவலாக வந்திருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளை உள்ளே அனுப்பி அதை காலி பண்ணுறதுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்று. அப்பாயின்மெண்ட் இல்லை, இன்ஃபில்ட்ரேஷன். இது வந்து இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷனை வளைப்பதற்கும், டெமோக்ரஸியை வேரோட ஜனநாயகத்தை பிடுங்குவதற்கும், ஜனநாயகத்தை தான் நம்ம குடியரசினுடைய அடிப்படை விழுமியங்களை இவங்க வந்து கொண்டு போய் கபலீகரம் செய்வதற்குமானது அப்படின்றத நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் வாசல்லையே நின்று இந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார் அபிஷேக் பானர்ஜி. ஸோ இது அதனோட நிற்குதானா? இல்லை. அடுத்தடுத்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகள்ங்கிறது புதுவிதமாக ஒரு டெக்னிக்கை கொண்டு வந்து வெஸ்ட் பெங்காலில் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. அந்த டெக்னிக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலிருந்து ஒரு 36 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறார்கள். என்ன காரணம் சொல்லினா, லாஜிக்கல் டிஸ்க்ரீபன்சி. இப்போ நம்ம பார்த்தவங்க தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் நீக்கினாங்கன்னா உயிரிழந்தவர்கள், அதே போல் அன்ட்ரேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருந்தது. அன்ட்ரேஸ்ட்னா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இடம் பெயர்ந்தவர்கள், இடம் மாறி போனவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கேட்டகரி வந்தது. இப்போ இந்த கேட்டகரிஸ் இல்லாமல் லாஜிக்கல் டிஸ்க்ரீபன்சிஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன லாஜிக்கல் டிஸ்க்ரீபன்சி? இதுவே புதுசாக இருக்குது. பீகாரில் நீங்கள் இப்படி ஒரு காலமே கொடுக்கல, அப்படி ஒரு கேட்டகரியே கொடுக்கல, தமிழ்நாட்டில் கொடுக்கல, இப்போ குஜராத்தில் நீங்கள் அங்கே கொடுக்கல, இங்கே மட்டும் எப்படி வந்ததுங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு நம்ம அதுக்கு என்ன அர்த்தங்கிறது இன்னும் தேர்தல் ஆணையம் சொல்லலை. அதுதான் அதை விட பெருசு. நம்ம அடிப்படையில் பார்த்தோம்னா டிஸ்க்ரிபன்சிஸ்னால் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுன்னு அர்த்தம். லாஜிக்கல் டிஸ்க்ரிபன்சி. அப்போ ஏதோ ஒரு இடத்துல முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்னா எது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது? உங்களுடைய வாக்காளர் பட்டியல் முன்னுக்கு பின் முரணாக இருக்கா? இல்லை சம்மந்தப்பட்ட நபர், இல்லை அவரை நீங்கள் பார்த்தீங்களா, பார்க்க முடிஞ்சுதா, முதல்ல வந்து அப்பியர் ஆனாங்களா, பதிலளித்தாங்களா, இல்லை ஆளையே பார்க்காம முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்னு தூக்கி நீங்களா எலிமினேட் பண்ணிட்டீங்களா? இப்படியான அடுக்கடுக்கான கேள்வி இருக்கிறது. அது என்னன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் அந்த கேட்டகிரியில் 36 லட்சம் பேரை நீக்குவீங்க அப்படின்னா அந்த 36 லட்சம் பேர் யாரை நீக்கினே எங்களுக்கு லிஸ்ட்டை கொடுங்க, பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பப்ளிக் ஸ்க்ரூட்டினிட்டிக்கு பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் வெளியில் போடுங்கன்னா, ஞானேஷ்குமார் நாங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியவில்லை, நம்பத்தகுந்த வகையில் அவரால் ஒரு கிரெடிபிள் ஆன்சரை கூட கொடுக்க முடியல அப்படின்னு அபிஷேக் பானர்ஜி குற்றம் சாட்டுகிறார். இப்போ இந்த கமிஷன் வந்து பாஜகவுக்கு சேவகம் செய்வதற்கு தான் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், அதை தான் செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் அவங்க வந்து மக்களுக்காக ஏதாவது செய்வாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, வாக்காளர்களை கொத்து கொத்தாக நீக்குவது என்கிற பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்கு இவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பெங்காலில் தகுதியுடைய ஒரு ஓட்டர்னாலும் கூட அதை நாங்கள் தடுத்து எதிர்த்து நிற்போம் அப்படிங்கிறது அபிஷேக் பானர்ஜியினுடைய சூளுரையாக இருக்கிறது. அடுத்தது BLA 2. உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும்போது போலிங் பூத்துக்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணலாம். பார்ட்டி ஏஜென்ட் அலோவ் பண்ணுவீங்க, BLA 2 அலோவ் பண்ணுவீங்க. ஆனால் எனுமரேஷன் ஃபார்முக்கு ஏன் BLA 2 அனுமதிக்கலை? எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு சிக்கல் இருந்தால் நீங்கள் வரலான்னு சென்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சென்டர்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்த மாட்டுறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற அளவுக்கு அதில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நடக்குங்கிறதையும் வெளிப்படையாக சொல்லலை. அப்படின்னா அப்போ உங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸை உள்ளே சேர்க்கக்கூடாது, நீங்கள் அதிகாரிகள் மட்டத்திலேயே இதை செய்யணும் என்கிற உத்தரவு வந்திருக்கிறதா என்றால், வெளிப்படையாக பாஜக இந்த முறை நம்ம EVM-ஐ வச்சு சீட்டிங் பண்ண வேண்டாம், வாக்காளர் பட்டியலை வச்சு சீட்டிங் செய்யலாம் என்பதற்காகத்தான் இதையே கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கிறாங்க. அபிஷேக் பானர்ஜி ஒரு கேள்வி கேட்குறார், உங்களுக்கு BLA 2 உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதும், நம்பர் ஆஃப் ஹியரிங் சென்டர்ஸை நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோங்கிறத ஏன் நீங்கள்
ஒரு அதிகாரப்பூர்வ சர்க்குலராக சுற்றறிக்கையாக தைரியம் இருந்தால் தேர்தல் ஆணையம் ஏன் வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. வெளியிட்டா ஏன் வெளியிட மாட்டுறாங்க, அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறார். வெளியிட்டா சர்க்குலரை எதிர்த்து கோர்ட்டுக்கு போக முடியும். வாய்மொழியில் நான் சொல்லிட்டேன், இந்த வாய்மொழி உத்தரவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு பின்னாடி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு செய்கிறது தான். வாய் வழியாக அவங்களுக்கு வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடுத்துட்டா இதன்படி செய்யுங்கன்னா போதும், மாட்டிக்கக்கூடாது, பின்னாடி பொறுப்பும் எடுத்துக்கக்கூடாது. இல்லை நான் அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேலே பழி போடுறதுக்கான விஷயமாக இருக்கிறதா என்கிற கேள்வியும் அபிஷேக் பானர்ஜி எழுப்புகிறார். அடுத்தபடியாக எஸ்ஐஆர் என்கிற பெயரில் இவங்க ஒழுங்காக எந்த திட்டமும் இல்லாமல் இன்றைக்கு எங்கள் மக்களை வதைக்கிறார்கள், அதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இதில் என்ன அப்படின்னா 80 வயசு கடந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் உடல்நலம் முடியாமல் 80 வயசில் உங்களுக்கு என்ன மாதிரியான உடல்நிலை இருக்குன்னு தெரியும், அவங்களெல்லாம் நேரில் வாங்க, உங்களை செக் பண்ணணும், நீங்கள் மலையில் இருந்தீங்கன்னா இறங்கி கீழே வாங்க, ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது என்று கூப்பிடுவது எப்படி ஏற்கத்தக்கதாக இருக்கும்? நீங்கள் வங்காளிகளை வதைக்கிறீர்கள் என்கிற ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜையும் அவங்க கையில் எடுக்கிறாங்க. இதை விட மிக முக்கியமான கேள்வி, அது அமித்ஷா அவர்களுக்கும் ஞானேஷ்குமார் அவர்களுக்கும் சேர்ந்த கேள்வியாக இருக்கிறது. திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, ஊடுருவல்காரர்கள் வந்து பெங்காலில் சேர்ந்துட்டாங்கன்னு. அப்படின்னா மம்தா பானர்ஜி நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க, இங்கே வர்றவங்க தான் ஊடுருவல்காரங்கன்னா காஷ்மீரில் உள்ள வந்து டூரிஸ்ட்டுங்களை சுட்டு கொண்டாங்களே அவங்க யார், அவங்க ஊடுருவல்காரர்கள் இல்லையா? டெல்லியில் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டைக்கு அருகாமையிலேயே வெடிகுண்டு வெடித்ததே, அந்த வெடிகுண்டு எப்படி டெல்லி வரைக்கும் வந்தது, அதை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் ஊடுருவல்காரர்கள் இல்லையா? அப்போ ஊடுருவல்காரங்க எல்லா பக்கமும் வராங்க அப்படின்னா உள்துறை அமைச்சராக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அமித்ஷா அப்போ தோற்று போயிட்டாருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இப்படியான பல கேள்விகளை மம்தா பானர்ஜி அடிக்கிறாங்க. இப்போ அபிஷேக் பானர்ஜி ஒரு வார்த்தை கேட்குறாரு, 58 லட்சம் பேர் நீக்கிட்டேங்கிறீங்கப்பா, ரைட்டுப்பா. இந்த 58 லட்சம் பேரில் எத்தனை பேரை பங்களாதேஷிகள் என்றோ பங்களாதேஷை சேர்ந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் என்றோ முத்திரை குத்தி நீங்கள் நீக்கினீர்கள்? பீகார்லேயே நீங்கள் அங்கே 66 லட்சம் பேரை நீக்கினப்போ அந்த கேள்வி தான் வந்தது. யாராவது ஒருத்தரையாச்சும் விவேந்திர யாதவ் கேட்டார், இதில் ஒரே ஒருத்தரையாச்சும் வேறு நாட்டுக்காரன், அவன் இந்தியனே கிடையாது, உங்களால் நீக்க முடியலன்னா இதனுடைய நோக்கமே வெளிநாட்டுக்காரர்கள் ஊடுருவல்காரர்கள் உள்ளே வருவதை தடுப்பதுங்கிறதே தப்பாக போதே. ஒன்றும் இல்லை, டிமானிட்டைசேஷன் பண்ணாங்கல்ல, கருப்பு பணமெல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னாங்க. ஆனால் வெளியில் புழக்கத்தில் இருந்த ஏறத்தாடு 99% கரன்சி எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னாங்க. அப்போ மொத்த பணமும் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா கருப்பு பணத்தை ஒழிச்சமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது அந்த மாதிரி ஒரு பேரலல் லைனை நம்ம வரையணும். அங்கே 66 லட்சம் பேர் நீக்கினீங்க, அப்போ எத்தனை லட்சங்க பங்களாதேஷ்காரங்கன்னா உங்களால் இல்லைங்கிறீங்க. இங்கே 58 லட்சம் நிற்கிறீங்களே, எவ்வளோ பேருங்க பங்களாதேஷ்காரங்கன்னா இல்லைங்கிறீங்க. ஆனால் ஊடுருவல்காரங்க 1 கோடி பேர் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 1 கோடி பேர் எங்கே போனாங்க, எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க, யார் ஒழிச்சு வச்சுருக்கா, எப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்ல. அதுதான் இப்போ அவர் கேட்குறாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு தைரியம் இருந்தால் அவர்கள் உண்மையை சொல்லட்டும், இல்லை என்றால் மேற்கு வங்காளத்தினுடைய மக்களிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் நேரடியாக. அப்படிங்கிறது இதை நான் நேரடியாக சவாலாகவே விடுகிறேன். எத்தனை வெளிநாட்டுக்காரர்களை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்ங்கிற பட்டியலை பொதுமக்களுக்கு விடணும், மக்களிடம் பகிரங்கமாக பொது மன்னிப்பு கேட்கணும். இல்லைனா அது வரைக்கும் எங்களுடைய கட்சி விட மாட்டோம், இதை நாங்கள் பெரிய பிரச்சனையாக கையில் எடுப்போம் என்பதாக அபிஷேக் பானர்ஜி ஒரு தேர்தல் ஆணைய வாசல் என்று அந்த சவாலை கொடுத்திருக்கிறாருங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அபிஷேக் பானர்ஜி டேர்ஸ் ஈஸி ஆஃப்டர் டென்ஸ் மீட்டிங் ஓவர் பெங்கால் ரோல்ஸ் அப்படிங்கிற அதையும் செய்தியாக இந்த ஸ்டேட்ஸ்மேனில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள், அதை மம்தா பானர்ஜி அவர்கள் ப்ரெஸ் மீட்ஸ் ஆகட்டும், மீட்டிங்ஸ் ஆகட்டும், ரேலிஸு அந்த பக்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பூத் டு பூத் ஒர்க் போயிட்டுருக்கிறது. எஸ்ஐஆர் ஒர்க்கை ஒவ்வொரு பூத்துக்கும் ஆட்களை அனுப்பி ஹெல்ப் டெஸ்க்கை போட்டு அந்த வேலையையும் அந்த கட்சி சரியாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஒப்பீட்டு லெவலில் ரொம்ப தெளிவாக அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எவ்வளோ போக போகுது என்ன ஏதுங்கிறதெல்லாம் லிஸ்ட்டு நமக்கு வந்த பிறகு தான் தெரியும். அதை தாண்டி அரசியல் ரீதியிலாக இதை முன்னெடுப்பது, அரசியல் ரீதியிலாக பாஜகவை விடவும் தேர்தல் ஆணையத்தையே கொண்டு போய் எதிர்நிலையில் நிறுத்துவது அப்படிங்கிற மற்றும் ஒரு விஷயத்தையும் எடுத்திருக்கிறார்கள். இப்போ மிக சமீபத்தில் மகாத்மா காந்திக்கு எதிராக அவங்க பண்ணதில்லை, மகாத்மா காந்திக்கு பெயரை நீக்கியதற்கு எதிராக
நாடாளுமன்றத்தில் ஒரு நைட்டு முழுக்க அவங்க அங்கேயே தங்கி படுத்து தூங்கி எந்திரிச்சு போராட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு கவன ஈர்ப்புக்கான வேலைகள் எல்லாம் பார்த்தார்கள். ஸோ பல முனை தாக்குதலை பாஜகவை நோக்கி செய்து கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜியும் அபிஷேக் பானர்ஜியும். மம்தாவுக்கு 4வது முறையாக மீண்டும் அரியணையில் ஏற வேண்டும், ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்காக இருக்குது. அதை நோக்கிய பயணத்தில் போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையரின் மீது மோடி அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம், ஏறத்தாழ 100-140 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம், ஒரு தேர்தல் ஆணையர் தவறு செய்தால் அவர் பதவி காலத்தில் இருக்கும்போது அதற்கு பிறகு அவர் உயிரோடு இருக்கும் வரை அவரின் மீது நீங்கள் எங்குமே வழக்கு போட முடியாது, கூப்பிட்டு விசாரிக்க முடியாதுன்னு ஒரு அடாவடியான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசு. அடிப்படையில் அந்த சட்டமே ஸ்ட்ரக் டவுன் பண்ண வேண்டிய ஒரு சட்டம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. செஞ்ச தவிர மாற்றணுங்க. எப்படிங்க நீங்கள் பொறுப்பு இல்லாமல் அனுப்ப முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒரு நாட்டினுடைய பிரதமரே பதவி காலம் முடிஞ்சால் திரும்ப அவர் மேலே வழக்கு போட்டு கூப்பிட்டு விசாரிக்க முடியும், குற்றவாளி கொண்டில் ஏற்ற முடியும். இப்படியான சூழல் இருக்கும்போது இந்திரா காந்தி அவர்களுடைய வெற்றியே செல்லாதுன்னு அறிவித்த ஊர் இந்த ஊர், அப்படி நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? தேர்தல் ஆணையருக்கு அதை விட பெரிய அதிகாரத்தை எப்படி கொடுக்க முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. ஸோ இதனுடைய பின்னணி அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகர்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேற்கு வங்க களம் இன்னும் வரும் நாட்களில் மிக அதிகமாக அனல் பறக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.